தேர்தல் முறைகேடு ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வைத்தவுடன் மாயமாக மறைந்த 5 மாநில வாக்காளர் பட்டியல்கள். ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் 1 லட்சம் போலி வாக்காளர்கள் என்று நேற்று ஆதாரத்துடன் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அம்பலப்படுத்திய நிலையில் மகாராஷ்டிரா, பீகார், மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களின் வாக்காளர் பட்டியல் பக்கங்கள் தேர்தல் ஆணைய இணையதளத்திலிருந்து தற்போது அகற்றப்பட்டுள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி நேற்று டெல்லியில் செய்தியாளரை சந்தித்தார். அப்போது தேர்தலில் மிகப்பெரிய அளவில் மோசடி நடந்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இது தொடர்பாக வாக்காளர் பட்டியலில் போட்டோக்களையும் வெளியிட்ட ராகுல் காந்தி ஒரே ஒரு படுக்கை அறையை கொண்ட வீட்டில் 80 வாக்காளர்கள் பட்டியலில் இருப்பதாக சாடியுள்ளார். அவர் தனது புகாரில் டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை வெளியிட தேர்தல் ஆணையம் மறுப்பது ஏன், வீடியோ ஆதாரங்களை அளிப்பது ஏன், வாக்காளர் பட்டியலில் மிகப்பெரிய மோசடி தேர்தல் ஆணையம் செய்வது ஏன், எங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் எதிர்க்கட்சிகளை மிரட்டுவது ஏன், பாஜகவின் ஏஜெண்டை போல தேர்தல் ஆணையம் செயல்படுவது ஏன், ஒரு நாள் எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியாக மாறும், அப்போது நீங்கள் தப்பிக்க முடியாது. போலி முகவர்கள் 3 வகைகளாக பிரிக்கலாம். 1, இல்லாத முகவரியில் இருப்போர். நீங்கள் அங்கு தேடிச் சென்றால் அப்போது எந்த ஒரு முகவரியும் இருக்காது. மற்றொன்று வீடு எண் 0, தெரு எண் 0 போன்ற செல்லாத முகவரிகள். இறுதியாக உறுதிப்படுத்தப்பட முடியாத முகவரிகள் இருக்கும். இத்தகைய போலி முகவர்களை கொண்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை மட்டும் 40,000க்கு மேல் இருக்கிறது. நான் காட்டியவை எங்களுடைய தரவுகள் அல்ல, தேர்தல் ஆணையத்தின் தரவுகள். சுவாரஸ்யம் என்னவென்றால் இந்த தரவுகளை அவர்கள் மறுக்காமல் என்னிடம் உறுதிமொழி கேட்கிறார்கள். தவறு என்றால் தவறு என சொல்ல வேண்டியதுதானே. அவர்களுக்கு ஏனென்றால் உண்மை தெரியும். நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்பதையும் அவர்களுக்கு தெரியும். அடுத்து ஒரு வீட்டில் ஒரே படுக்கை கொண்ட வீட்டில் 80 பேர் இருக்கிறார்கள். நேரில் சென்று பார்த்தால் அப்படி எதுவும் இல்லை. அதேபோல் இங்கு பூத் எண் 366 உள்ள 46 வாக்காளர்கள் அனைவரும் வெவ்வேறு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள். ஆனால் அவர்கள் அனைவருமே ஒரே ஒரு படுக்கை அறை கொண்ட வீட்டில் வசிப்பதாக இதில் இருக்கிறது என்று ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் 1 லட்சம் போலி வாக்காளர்கள் என்று நேற்று ஆதாரத்துடன் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அம்பலப்படுத்தியுள்ள நிலையில் மகாராஷ்டிரா, பீகார், மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் தேர்தல் ஆணைய இணையதளங்களிலிருந்து வாக்காளர் பட்டியல் பக்கங்கள் தற்போது அகற்றப்பட்டுள்ளன. அதாவது அந்த பக்கங்களிலிருந்து வாக்காளர்கள் பெயர்கள் எடுக்க முடியாத வண்ணம் இந்த பக்கங்கள் முடக்கப்பட்டுள்ளன.